சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை பொறுத்தவரை புத்திசாலித்தனமான தீர்வு வேண்டுமா அல்லது கொடூர தாக்குதல் வேண்டுமா என்பதை அந்நாடுதான் முடிவு செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடும் தொனியில் பேசியுள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் நிறுத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் ஈரானை அமெரிக்கா தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. இந்நிலையில் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடந்த ஒரு வணிக நிகழ்ச்சியில் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்வது அல்லது வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்வது என 2 தீர்வுகள் மட்டுமே அந்நாட்டுக்கு இருக்கின்றன. பிரச்சனையை மிருகத்தனமான முறையில் இல்லாமல் புத்திசாலித்தனமான முறையில் தீர்க்க முடியுமா என்று அமெரிக்கா பார்க்கிறது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ராஜதந்திர ஒப்பந்தத்திற்கு கத்தாரின் ஆளும் அமீர் அழுத்தம் கொடுத்து வருகிறார். ஈரானுக்கு அவர் உண்மையில் போராடி வருகிறார். அந்நாட்டின் மீது அமெரிக்கா கொடூர தாக்குதல் நடத்துவதை கத்தாரின் அமீர் விரும்பவில்லை. கத்தாரின் அமீருக்கு ஈரான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளது என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசினார்.